ஹலோ வியூவர்ஸ், நான் தான் உங்கள் பரக்கத் நிஷா. ஆக்சுவலாக நம்ம லைஃப் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா டிப்ரெஷனால் மூழ்கி இருக்குன்னே சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன். காலையில் எழுந்ததுலேருந்து நைட் தூங்குற வரையும் ஈவன் கனவுல கூட நம்மளுக்கு கனவுலாம் டிப்ரெஸ் நம்மளை பண்ணுற மாதிரி தான் வரும். இப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த டிப்ரெஷனை பற்றி இப்போ குழந்தைன்னு எடுத்துட்டோன்னா அதுக்கு பிடிச்ச கார்ட்டூன் வைக்கலைன்னு சொல்லி ஒரு விதமான டிப்ரெஷன் ஆகும். ஸ்கூலுக்கு போகிற கொஞ்சம் பெரிய வளர்ந்த குழந்தைங்களா இருந்தால் அதுங்களுக்கு எக்ஸாம்னு நினச்சி டிப்ரெஷன் ஆகும். அதே காலேஜ் போனால் அவங்களுக்கு செமஸ்டர் நினச்சி, அப்புறம் லவ்னால் டிப்ரெஷன், ஃபேமிலினால் டிப்ரெஷன், அப்புறம் காலேஜ் முடிஞ்சு ஒர்க் பண்ணால் ஒர்க் கிடைக்கலன்னு டிப்ரெஷன், ஒர்க் கிடைச்சானா ஒர்க் ப்ரெஷர்னால டிப்ரெஷன். இப்படி எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன். ஏங்க இப்படி டிப்ரெஷன் இருக்கணும்? கண்டிப்பாக டிப்ரெஷன் இல்லாதது லைஃபே கிடையாது. அவங்கள மனுஷனே சொல்ல முடியாது. பட் என்ன தான் டிப்ரெஷன் இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல ஸ்டாக் ஆகாமல் அந்த இடத்த மூவ் ஃபார்வர்ட் கண்டிப்பாக பண்ணணுங்க. உங்களுக்கு ஒரு டிப்ரெஷனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மட்டும் இல்லை, ஹியூமன் பீயினை பிறந்த எல்லாத்துக்குமே டிப்ரெஷன்றது இருக்கும். டிப்ரெஷன் சால்வ் பண்ண நிறையா வழி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் ஃபேமிலியை பாருங்கள். அதுலேயே முக்கியமாக உங்களோட அம்மாவோட மடியில் சாஞ்சு அழுது, டிப்ரெஷன் கண்டிப்பாக அழுகுங்க. எவ்வளோ அழுகிறீங்களோ அவ்வளோ உங்கள் டிப்ரெஷன் அதை விட்டு போயே செஞ்சிடும். இங்கே உங்களோட மெயின் கான்செப்ட் என்னென்னா, கண்டிப்பாக நீங்கள் டிப்ரெஷன் கொள்ளலாம். அதே உங்கள் லைஃப்பை ஸ்டாக் ஆக்காமல் பார்த்துக்கணும். நல்லா அழுகுங்க, எவ்வளோ அழுகணுமோ அழுகுங்க. உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்டை சொல்லுங்கள். ஒருவேளை அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிற பயம் வந்துச்சுன்னா இன்னொன்று பெஸ்ட் ஐடியா கொடுக்கவா, ஒரு பெஸ்ட் கம்பெனியன் இருக்காங்க. அவங்க மூலம் கண்டிப்பாக அவங்களால டிப்ரெஷனை போக்க முடியும். அவங்க யார் தெரியுமா? அது நீங்கள் தான். உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கோங்க. டிப்ரெஷன் ஆனால் திட்டன்னா திட்டிக்கோங்க, அழுகுன்னா அழுகுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே பண்ணும்போது என்ன, உங்களுக்கு நீங்களே மோட்டிவேட் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த டிப்ரெஷன்லேருந்து நம்மளால் என்னென்னா எஸ்கேப் ஆக முடியும். ஓகே, இந்த டிப்ரெஷன் முதல்ல சொன்ன மாதிரி இல்லாதது லைஃபே கிடையாது. இன்றைக்கி ஹாப்பி மார்னிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ எவ்வளோ உங்களுக்கு டிப்ரெஷன் இருந்தாலும் சரி, சோகம் இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்மளோட மார்னிங்கை ஹாப்பியாக டீ மூலமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எனக்கு காஃபி டீலாம் பிடிக்காது. ஸோ நான் க்ரீன் டீ மூலமாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.